பிரைஸ் தி லார்ட். மீட்பு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சுத்தம் கொடுக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுடைய அன்பை நோக்கி பார்க்குறதுக்கு நம் தடையாக இருக்கிறதே நம்முடைய மனசில் இருக்கிற அசுத்தம் தான். நம்முடைய பார்வைக்கு எல்லாருமே சரியாக இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த ஊழியக்கார் நல்லா இருக்கணும், அவங்க பேசுகிற வார்த்தைகள் நல்லா இருக்கணும், இல்லை இவங்க கேரக்டர் நல்லா இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத எல்லாருமே நினச்சிட்டு உக்காண்ட்ருக்குறோம். எல்லாருமே ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் இருக்கும். எப்படி நமக்குள்ளே அவங்க இப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் நம்மை கொடுத்ததான திட்டங்கள் அப்படி இருக்கும். நான் சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது எல்லாருக்கும் உரிய ஒரு சுபாவம் தான். அதே மாதிரி தான் நாம் நினைக்கிறது போல் அவங்க நினைப்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லிக்கிறது, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. தேவனுடைய சித்தத்து பிரகாரமாக நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தருடைய அன்பான பதில் கிடைக்கும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அதான் ஒரு பாட்டு இருக்கிறது. ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மல்லாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மல்லாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆமாம், ஆண்டவரால் ஆகும். விசுவாசிப்போம். தேவ சித்தத்து பிரகாரமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இன்றைக்கி நீங்கள் 500 ரூபா கேட்குறீங்க, 1000 ரூபா கேட்குறீங்க, 5000 ரூபா கேட்குறீங்கன்னா கர்த்தர் கொடுப்பார். இதே செப்ப நேரத்தில் வேறொருவர் எனக்கு 5 கோடி 10 கோடி கொடுங்கன்னு சொன்னால் கர்த்தர் அதுக்கும் அற்புதம் செய்வார். அதே நேரத்தில் வேறு ஒருவர் எனக்கு $10 பில்லியன் கொடுங்க, $50 பில்லியன் கொடுங்க, எனக்கு $100 பில்லியன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கர்த்தர் அதையும் செய்வார். ஆண்டவர்கிட்ட சித்தத்து பிரகாரமாக யார் என்ன கேட்குறார்களோ அதை அவர் செய்து முடிப்பார். ஏன்னா இன்றைக்கி நாம் எப்படி கேட்குறோம், நம்ம தேவனுக்கும் நமக்குள்ள நெருக்கம் எப்படி இருக்கிறது, தேவன் அவரை நோக்கி பார்த்து பேசுவதற்கு நான் தகுதியிலோனா இருக்கிறேன்னா, எல்லாமே நம்ம கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்கள் வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாடிந்திருப்பே. உங்கள் வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாடிந்திருப்பே. எசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. எசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. என் நேசரேவும் கிருபை போதுமே. எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்களேன். அந்த சகோதரர் ஏக்கத்தோடும் தாகத்துடனும் தியாகத்துடனும் ஏசப்பட்ட எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லி, அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும். ஆண்டவர் உடனே எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகன்னு சொன்னாரே. அந்த இடத்துல பாருங்களேன், ஏசப்பாட்ட வராரு. ஏசப்பாட்ட அந்த மனுஷன் அழகாக சொல்கிறாரு, ஆண்டவரை பார்த்து பணிகிறார். பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எழுத உள்ள பணிவன்போடு கேட்குறார், பணிவுகிறார். உமக்கு சித்தம் என்னை சுத்தமாக்கும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பார்த்து பணிவாக கேளுங்க, அவர் அற்புதம் செய்வார். உங்கள் உள்ளம் திறந்து கேளுங்க. யாரை கொடுத்தும் எதுவும் பேச வேண்டாம். மற்றவர்களை குறை சொல்லி நம்ம வாழ்க்கை வீணாக போயிடுச்சு. இன்றைக்கி குறை சொல்லாதவங்க யாருமே கிடையாது. அற்புதம் பெறாதவங்களும் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் அற்புதம் நடக்கிறது. ஏன் நம்ம குறை சொல்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆசுதங்கள் நாமளே வீணெடுத்துட்டு கிடப்போம்? யாரை கொடுத்து பார்க்க வேண்டாம். அவங்க அப்படி பேசுகிறாங்களா, பேசிட்டு போட்டோம்.
இவங்க அப்படி திட்டாங்க, திட்டிட்டு போட்டோம், யார் எப்படி இருந்துட்டு போட்டோம். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி வந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு அதிசயம் செய்யுங்க. ஆண்டோட அன்பை நோக்கி பார்த்துட்டு பேசுங்க. பாருங்கள், பணிவன்போடு அவர்கிட்ட போய் கேட்குறாரு. கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றி தேற்றி அனைத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றி தேற்றியே அனைத்ததும் கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போது, மரண விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா, என்னை காத்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் பேசாது இருந்தா மன சஞ்சலத்தில் மடிந்து இருப்பேன். அப்பாவுடைய அன்பை நோக்கி பார்த்து, நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது தேற்றி அணைத்ததும் கிருபையப்பா, ஆற்றி அணைத்ததும் கிருபையப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? உங்களை பணிவாக கேட்டுக்கோங்க, பணிவன்போடு பேசுங்க. இந்த இடத்துல பெரிய வியாதி, யாராலும் ஒன்றும் பண்ண முடியாத வியாதியை ஏசப்பா சர்வசாதாரணமாக எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகன்றாரு. இன்றைக்கி உங்களுக்கு வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம். பணிவன்போடு அவரை நோக்கி பாருங்கள், பணிந்து அவரை நோக்கி பாருங்கள், அற்புதம் செய்வார். பணிந்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணுங்கள், யாரையும் குறை கண்டுபிடிக்காதீங்க, யார்ட்டும் குறைய பார்க்காதீங்க. குறைய பார்க்காம அவரோட அன்பை நோக்கி பாருங்கள், அவர் அற்புதம் செய்வார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக பிள்ளைகள் ஆசீர்வதியும், கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும், சமம் உண்டாக்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.